எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, தினந்தோறும் அதிகாலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தைகளோடு உங்களை சந்திக்க தேவன் கொடுக்கிற வாய்ப்புகளுக்காக நன்றி. கர்த்தர் அநேகர்களோடு இந்த காலை வாக்குத்தத்தங்கள் மூலமாக பேசுகிறார் என்று அறிவதிலே எனக்கு மிகுந்த சந்தோஷம். இன்றைய தினத்திலையும் ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன பேசுகிறார் என்று பார்ப்போமா? யோசுவாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 5வது வசனத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது: யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றார். இஸ்ரவேல் ஜனங்கள் மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு கானான் தேசத்திற்குள் பிரவேசிக்க ஆயத்தமாக இருக்கும் போது, அவர்களுக்கு முன்பாக இருக்கிற யோர்தான் நதியை கண்டு கலங்கி போய் நிற்கிறார்கள். இந்த யோர்தானை தாண்டி நாங்கள் ஒரு வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க முடியுமா என்று அவர்கள் சோர்ந்து போயிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் மோசேயை பார்த்து, என் ஜனத்தை பார்த்து சொல், நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தினால் நான் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வேன் என்று சொல் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு என் அன்பு தேவ ஜனமே, அதே வார்த்தை ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்துங்கள், கர்த்தர் நாளைக்கு அல்ல இன்றைக்கே உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வார். யோர்தானை பிரிப்பார், எரிகோவை தகர்ப்பார், செங்கடலை பிரிப்பார். உங்கள் வாழ்க்கையிலே எது நடக்காது என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியங்களை ஆண்டவர் நடக்க செய்ய வல்லவராயிருக்கிறார். நம்புங்கள், விசுவாசியுங்கள். இந்த வார்த்தைகள் வீண் வார்த்தைகள் அல்ல. இந்த வார்த்தைகள் பேசுவது ஆண்டவர், அவர் அப்படியே நிறைவேற்றுவார். வசனம் சொல்லுகிறது, சில நிமிடங்களுக்கு பிற்பாடு அவர்களுக்கு முன்பாக இருந்த யோர்தான் நதி 2ஆக பிளர்ந்தது. உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு முன்பாக இருக்கிற எந்த பிரச்சனைகளாயிருந்தாலும் 2ஆக ஆண்டவர் பிளக்க செய்வார். ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இந்த பிள்ளைகள் எந்த சத்துருவை சந்திக்கிறார்களோ, எந்த விதத்திலே அவர்கள் முன் செல்ல முடியாதபடி எந்த சத்துரு அவர்களை தடை பண்ணுகிறானோ, இயேசுவின் நாமத்தில் அந்த சத்துரு இனிமே அவர்கள் தேடியும் காணாமல் போவதாக என்று ஜெபிக்கிறேன். இந்த ஜனத்தை பிதா குமார பரிசுத்தாவியின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் திருநாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.